சில பத்திரிகையில் மட்டும் ஜாதி பேர் லேட்டாக கொஞ்சம் சேர்த்து எழுதுறீங்க, அது மட்டும் எழுத வேணாம்னு வேண்டிக்கிறேன். அந்த பேரை வச்சு கூப்பிடுறதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்லை பின்னாடி ஏதாவது இருக்கா? படம் சம்பந்தமான கேள்வி இது கேளுங்க. இல்லை ஒரு நிமிஷம் அவரு இது வேணான்னு சொல்லிட்டாரு. இல்லை பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள். என் பேர் சனந்த். சில பத்திரிகையில் மட்டும் ஜாதி பேர் லேட்டாக கொஞ்சம் சேர்த்து எழுதுறீங்க, அது மட்டும் எழுத வேணாம்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஹார்டின் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்யூட்டான ஒரு ப்ரீஸியான ஒரு படம். ஃபஸ்ட்டு கிஷோர் வந்து என்கிட்ட இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி தான் நானும் நினச்சேன். பட் ஆனால் இதில் ஒர்க் அதாவது ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ இதுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய ஒரு டீப்பான எமோஷன்ஸ் இருக்குது. அது படம் இப்போ முடித்து அவுட்புட்டாக பார்க்குறப்போ ரொம்ப ஆழமான ஒரு படமாக வெளில இப்போ வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த மியூசிக் வீடியோ அண்ட் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் மெயின் ஹீரோஸ் வந்துட்டு டெக்னீஷியன்ஸ் அவங்க தான். எஸ்பெஷலி முகேஷ், டிஓபி முகேஷ். அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் குவாலிட்டி வந்து வந்திருக்காது. நெக்ஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் சார், அவரோட ஒர்க்கும் உத்தரா மேமோட ஒர்க்கும் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. பரத் ப்ரோ, த மோஸ்ட் ஹேப்பனிங் எடிட்டர் தமிழில். அவர் ஹார்டனுக்கு எடிட் பண்ணது வந்துட்டு ஆக்சுவலாக நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அவரோட ஒர்க் வந்துட்டு கண்டிப்பாக படம் பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸை வந்துட்டு இந்த 2 ஹவர்ஸில் கரெக்டாக அதுவும் லேக் இல்லாமல் சுவாரஸ்யமாகவும் சொல்லணும்னா அதுக்கு மேஜர் வந்து பரத் கிட்ட தான். ராஜேஷ் ப்ரோ, பிரேமம் ரிலீஸ் ஆனப்போ சென்னையிலேயே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் நான் பிரேமம் மயக்கத்தில் தான் இருந்தேன். அது அப்பா அம்மா. ஸோ அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு ஒரு பிளெஸிங்காக தான் நானும் நினைக்கிறேன். அண்ட் கிஷோர் அவர் பார்க்க தான் ரொம்ப சாஃப்ட்டு. பட் ஆனால் ஒர்க்குன்னு வரப்போ காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 11 மணிக்கு தான் விடுவார். ஸோ ஒர்க்குன்னு வரப்போ டெரர் தான். அவரோட கதை வேணால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து இப்போது ஜூன் 26 படம் ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் உறுதுணையாக இருந்த ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சாருக்கும் மணிமேகலை மேமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு லெவலுக்கு, இவ்வளோ பெரிய ஒரு ரிலீஸ்க்கு வந்திருக்காது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போது படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்னு விஷயம் சொன்னப்போ ஓகே ஒரு ஹீரோயின் அப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் 2 ஹீரோயின் இமயா அண்ட் 2 பேர் கூட நடித்தது வந்துட்டு நடிப்பு அதெல்லாம் தாண்டி நிஜமாகவே அவங்கள லவ் பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். அது படத்தை நீங்கள் பார்க்குறப்பவும் உங்களுக்கு பிரதிபலிக்கும். ஏன்னா நிஜமாகவே ஆழமான ஆத்மார்த்தமான ஒரு படமாக ஆர்டின் இருக்கும். வேறு யாரும் பண்ணிட்டுருக்கோம் இல்லைங்க. ஜூன் 26ஆம் தேதி ஹார்டின் தியேட்டர்ஸில் வருது. இது நான் நடிக்கிற முழுநீள ஹீரோவாக நடிக்கிற முதல் படம். இது வரைக்கும் எல்லா படத்துலையும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துலையும் சப்போர்ட் பண்ணணும், இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சார் நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில் என்னை வந்து ஜாதி பேர் வச்சு பின்னாடி கூப்பிடாதீங்க போடாதீங்கன்னு. நிறைய பேர் வந்து அதை வந்து பெருமையாக பார்க்குறாங்க. ஏன் உங்களை அந்த பேரை வச்சு கூப்பிட்றதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்லை பின்னாடி ஏதாவது இருக்கா? இல்லை ஒரு நிமிஷம் அவரு இது வேணான்னு சொல்லிட்டாரு. இல்லை ஒரு நிமிஷம். இது வந்து எல்லாமே நியூ ஃபேஸ். ஃபர்ஸ்ட் படம் இது வச்சு இதனால வேற ஒரு இது வந்துட வேணாம். படம் முடிஞ்சோன்னு இங்கே தான் இருப்பார். நீங்கள் உங்கள் கேள்வி அங்கே கேட்டுக்கலாம். படம் சம்பந்தமான கேள்வி இது கேளுங்க. படம் டிவேட் ஆகிற விஷயங்கள் இல்லை வேண்டாம். இல்லை உங்கள் கேள்விக்கு இல்லை இது வந்து ப்ரொடியூசர்ஸோட ரிக்வஸ்ட், ரவீந்திரன் சாரோட ரிக்வஸ்ட். இது படம் சார்ந்து படம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் என்ன வேணால் கேட்கலாம், பர்சனல் சம்மந்தம் வேணாம். அதனால தான் அவரே உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக ஆரம்பத்தில் சொன்னார். நன்றி. அடுத்ததாக ஹீரோ சார், ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோனை சமாளிக்கிறது பெரிய விஷயம். 2 ஹீரோயின் டேரக்டர் கொடுத்துருக்காரு. ஒரு ஹீரோன்னா வந்து ஹீரோயின் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிளாஷ் இருக்கும் 2 பேருக்குள்ளே.
ஏதாவது நடந்ததா சுவாரஸ்யமான விஷயம்? சார் இதெல்லாம் வந்துட்டு பழைய கதை நினைக்கிறேன் சார். இப்போ யாரும் இல்லை சார். இப்போ வந்துட்டு எல்லாருமே ப்ரொஃபஷனலாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதில் இந்த ஈகோ அதெல்லாம் நான் பார்க்கல சார். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏதோ சொல்லணும் யோசிச்சோட அதெல்லாம் மறந்துட்டேன் ஆக்சுவலி. அப்போ ஸோ முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஐ ஹேட் அ கிரேட் டைம். கதை ரொம்ப பிடிச்சி தான் கமெண்ட் பண்ணேன். அண்ட் ஷூட் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக ஒண்டர்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. எவ்வளோ லவ் ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஈவன் தென் சம்திங் நியூ வரும்போது வி ஹாவ் அ ஹோப் தட் ஓகே யூனோ வாட் இதிலும் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். நாங்களும் வந்து ரொம்ப ஃபீலிங் இமோஷன்ஸோட த்ரூ த இமோஷன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இதை ஷூட் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கும் அது கன்வே ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து எல்லாரையும் லைக் I have to pick everybody and say thank you, but we are all here and everybody is doing that for me. But still, all the actors, Kishore, Lovely, Sanand, Amy, Rajesh, you know, we know the impact of a love story from Premam and so many other movies that we've seen so far. இதுவும் அந்த மாதிரி வந்து ஒரு ஜேர்னியாக இருக்குது. அதை நீங்களும் ஃபீல் பண்ணணும். Thanks to Uttara ma'am, the editor, everybody involved. Thanks to the production. And heartfelt, full heart poi 26th of June with family poi padam parunga and enjoy பண்ணுங்க. ரொம்ப நன்றி.